கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் உண்மையதான் காதலிக்கிறாங்க. ஆனா உண்மையானவங்களை காதலிக்க மாட்டிருக்காங்க. அதனால வர பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஷோ இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு கான்செப்ட். வணக்கம் மக்களே. அர்ச்சனை நடக்காத கோயில கூட பாத்துடலாம். ஆனா பிரச்சனை நடக்காத வீட்டை பார்க்கவே முடியாது. அப்படி பிரச்சனைன்னு யாராவது வந்தாங்கன்னா சேர்த்து வைக்க மாட்டோம். கோத்து விட்டு கும்மாங்குத்து குத்துவோம். நம்ம நிகழ்ச்சியை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே. இந்த நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையோட வந்திருக்காங்க ஒரு பெண். அவங்கள கூட்டணும். வாமா ராசாத்தி, வாமா. வாடி ராசாத்தி, புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. மேடம், உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு பீரங்கி சார். பார்க்க அணுகுண்டு மாதிரி இருக்கிறவனுக்கு எவன் பீரங்கின்னு பேர் வச்சான்? இல்ல சார், சின்ன வயசுல இருந்து வயிற்றுல பீர் இறங்கி எங்க அம்மா எனக்கு பீரங்கின்னு பேர் வச்சாங்க சார். மேடம், என்னத்துக்கு இங்க வந்தீங்க? இல்ல மேடம், நீங்க தான் 150 ரூபா கொடுக்குறேன் வந்து அள்ளுன்னு சொன்னீங்களா மேடம்? யோ, உண்மையா சொல்றான். அதெல்லாம் எடிட்டிங்ல பாத்தீங்க. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? என்ன ஒருத்தர் லவ் பண்றா சொல்லி ஏமாத்திட்டோம் மேடம். பெண்ணை இந்த அளவுக்கு கண் கலங்க வச்ச அந்த கொடூர மிருகம், அந்த அமானுஷ தத்தி, அந்த துஷ்டனை கூப்பிட்டுருவோம். வாங்க சார். என்னத்துக்கு மா போட்டதெல்லாம் அழுகாக்கிட்டு வந்தீங்க? உங்க பேர் என்ன? ஸ்ரீராபதி. அப்படின்னா பதினா என்ன? கடவுள். நான் தான், யாருக்குமே தெரியாது. ஓய் அம்மா, பேர் என்னன்னு ஒரு வார்த்தை தான்மா கேட்டேன். 10 நிமிஷம் பேசுறான். இவன் கூட தான் வாழ போறியாமா? ஆமா சார், இவன் ரொம்ப கெட்டவன் சார். என்ன கண்ணி கழிக்க. அப்ப பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும். ஆமா சார். ஏமா, இவனை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா டம்ளர்ல தண்ணி ஊத்தி எகிரி குச்சி செத்து போயிடுமா? எனக்கு அவன் தான் சார் வேணும். அவ கூட நல்லா லவ் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா நான் அவளை லவ்வே பண்ணல. அவளை நான் லவ் பண்ணும்போது நான் சுய நினைவிலே இல்ல சார். அவன் எனக்கு சூரிய வச்சு மயக்கிட்டா சார். அப்ப நீ அவளை காதலிக்கல? சார், அவளை நான் காதலிக்கல. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அது யாரா புது கேரக்டர்? ஏஞ்சல் லவ் பண்றேன். தெரியாதா? கூட்டு போற. ஏம்மா, ராஜேஷ் சார் வந்திருக்காக, ஜட்ஜஸ் வந்திருக்காக, மற்றும் நம்ம நண்பர்கள்லாம் வந்திருக்காக. வாமா ஏஞ்சல். ஷலலா ஷலலா ரெட்டை பால் வெண்ணிலா என்னை போல் சுட்டிப்பேன் இந்த பூமியில. ஏய், ஏஞ்சல் வரும்னா எகிப்து மம்மி ஏஞ்சி வந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்திருக்கு. யோ, என் ஆளை பத்தி கலாய்ச்சுன்னு வச்சுக்கோ, செஞ்சிருவேன். அவன் என்னையா சரியா செய்யல சார். நான் இல்லனா இவ செத்துருவா சார். அவன் கூட சார். அவளை எனக்கு சேர்த்து வச்சுக்கினா நான் செத்துருவேன் சார். ஏய், இப்படியே பேசினா நான் செத்துருவேன்டா. சாவுன்றேன். ஆனா சாவதுக்கு முன்னாடி என்னை அடையோட சேர்த்து வச்சு சாவு. எனக்கு ஏன் அடை வேணும்? தேனடை. ஏய், தேவூர் அடை மாதிரி இருக்கிற அவளை பார்த்து தேன் அடன்னிட்டு இருக்க. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க லவ்வ கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டுங்களேன். இப்ப பாருங்க. ஸ்டார்ட் மியூசிக். எங்கேயோ பார்க்கிறாய் என்னென்ன சொல்கிறாய் எல்லைகள் தாண்டிடமாய் வந்தேன் மீண்டும் நானே ஆடேண்டி முட்டித்தான் பக்கலாம் அறியாடே ஓ முட்டித்தான் பெந்திடும் ஓடி போடி நான் பச்சை கிளி நீ விட்டு கிளி ஓட்டி என்ன ரெண்டு பேருமே உன்னை சின்சியரா லவ் பண்றாங்க. யார கல்யாணம் பண்ணி போற? சார், 2 பேருமே பிக்கப் பண்ணிக்கிறேன் சார். ஏண்டா, ஆடி மாசம் ஆஃபர் ஆடா இது? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு கொடுக்கறதுக்கு. ஏமா, இத கேட்டு உனக்கு கோவம் வந்திருக்க வேணாம்? அவனை அடிச்சிருக்க வேணாம்? நீயே அடிச்சிருக்க வேணாம்? சார், ப்ராப்பர்ட்டி எதை கொடுக்கலாம் சார்? 50,000 ரூபாய் கொடுத்தா விட்டு போறதுக்கு நான் என்ன ரூட்டா? 1 லட்சம் ரூபாயா கொடு. அடி பாவீங்களா இளைஞர்களே, ஏன் இந்த மாதிரியான காதலை காமிச்சோன்னா, இந்த மாதிரி நீங்க காதலிக்க கூடாதுன்றதுக்காக தான். காதலிக்கிறது மட்டும் இளைஞர்களோட வேலை இல்லைங்க.
அதையும் தாண்டி கடமைகள் இருக்கு. அப்துல் கலாம் விட்டு போன கனவை யார் காப்பாத்துறது? நாம தான். இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம். அதை ஆக்கிறதும் அழிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு.